இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் ஆர்டர் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்னன்னா வந்து பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி நம்ம வந்து கஸ்டமருக்கு விற்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது கஸ்டமர் வந்து சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவான். இங்கே வந்து சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவான். சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் ஆகும். பேஸ்ட் ஆன் த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பிஓ ரைஸ் பண்ணி ஜிஆர் பண்ணி இன்வாய்ஸ் பண்ணுவோம். அதாவது வெண்டர் சைட்லேருந்து இந்த பக்கம் வெண்டர் கிட்டேருந்து வாங்கிட்டு கஸ்டமருக்கு விற்போம். ஓகேங்களா? டெலிவரி பண்ணி இன்வாய்ஸ் பண்ணுவோம். இது வந்து போத் எஸ்டி அண்ட் எம்எம் ஃபுல் சைக்கிள் வரும். ஓகேங்களா? இதை மெயினாக வந்து செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரேடிங் குட்ஸ் ட்ரேட் பண்ணணும்னா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது வெளியிலேருந்து வாங்கி கஸ்டமருக்கு கை மாற்றுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ட்ரேடிங். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எஸ்டியும் பார்க்க போகிறோம், எம்எம்மும் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறேன். கோ டு XD01. ஓகே, வெண்டர் வந்து XK01, கஸ்டமர் வந்து XD01. ஓகே, அதுவே வந்து S4 HANA பிபின்னு டிரான்சாக்ஷன் கோடில் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஓகே, கம்பெனி கோட் 1000. ஸோ சேல்ஸ் ஆர்கனைசேஷன் 1000, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் 10, டிவிஷன் 07. சேல்ஸ் ஏரியான்றது சேல்ஸ் ஆர்கனைசேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அண்ட் டிவிஷன் தான் வந்து சேல்ஸ் ஏரியா ப்ளஸ் என்டர். கம்பெனி கோட் 1000. company industries. Chennai district, Chennai, country IN, region 22, Tamil Nadu 22. Transportation zone select பண்ணுங்க. Now save பண்ணீங்கன்னா தான் நெக்ஸ்ட் இதுக்கு போகும். ஓகே, reconciliation account select பண்ணுங்க. shipping condition select பண்ணுங்க. 0, tax 0% கொடுத்துருங்க. 0, one double zero 100,591 தான் வந்து கஸ்டமர். ஓகே, இப்போ ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுவோம். MM01.
Mechanical engineering. Metal type halb, semi-finished halb. View select பண்ணுங்க. Sales view. 3 sales view select பண்ணிட்டேன். Organization levels ல plant 1000, storage location 0001, sales organization 1000, distribution channel 10. CPU create பண்ணுறேன் each. %0 கொடுத்துருக்கேன் tax. Item category bank, PANC bank. Individual purchase order bank. இங்கேயும் general item categoryலும் bank, BANC bank. Transportation group, loading group select பண்ணுங்க. Transportation group on pallet select பண்ணுறேன். Loading group 0001 manual. Loadingன்றது manual இல்ல forklift ஏதாவது இல்ல crane. நான் manual select பண்ணுறேன். 0003. MRP type ND, no MRP. Valuation class select பண்ணுங்க. Semi finished. 1867 தான் வந்து மெட்டீரியல். 1867. Okay. Now pricing கொடுக்க போறேன். அதாவது இந்த கஸ்டமர் ஜான் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கஸ்டமர் வந்து 5867 அந்த CPU வந்து இவ்வளோ பிரைஸ்க்கு வாங்க போறோம். ஓகேங்களா? வெளியில வெண்டர் கிட்ட இருந்து 2500க்கு வாங்கி கஸ்டமருக்கு 5000க்கு விற்க போறோம். ஓகே, VK 11 போங்க. PR 00 தான் வந்து பேஸ் பிரைஸ். ஓகே, மெட்டீரியல் என்டர் பண்ணுங்க. 5867. ஓகே, அமௌண்ட் 5000 rupeesக்கு விற்க போறேன் கஸ்டமர் கிட்ட. ஓகே, சேவ். இப்போ வந்து நான் சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போறேன். சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் ஆகும். பேஸ்ட் ஆன் த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் PO ரைஸ் பண்ணி கூட்ஸ் ரிசீவ் பண்ணி அதாவது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி வெண்டர் கிட்ட இருந்து வாங்கி கம்பெனி உள்ள பிளான்ட்ல வச்சுட்டு இன்வாய்ஸ் பண்ணிடுவேன் வெண்டருக்கு. இந்த பக்கம் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போறேன். Go back. BA01 sales order. Okay, OR, order type OR. Okay, 100581 591 John Industries. Okay, இப்போ வந்து பேமெண்ட் டர்ம்ஸ் என்டர் பண்ணுங்க, இன்புட் டர்ம்ஸ் என்டர் பண்ணுங்க.
சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்றேன் VA01ல ஓஆர் தான் வந்து ஆர்டர் டைப். ஓகே, மெட்டீரியல் என்டர் பண்ணுங்க 5867. ஓகே, ஆர்டர் குவாண்டிட்டி 10. present. டபுள் கிளிக் பண்ணுங்க இந்த லைன் ஐட்டம், ஷிப்பிங் போங்க, பிளான்ட் என்டர் பண்ணுங்க 1000. present. ஓகே, இப்போ பாருங்க கிரியேட் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் ஆகுது. ஓகேவா, பர்ச்சேசிங் குரூப் என்டர் பண்ணுங்க 000. வேல்யூவேஷன் பிரைஸ் இஸ் டம்மி பிரைஸ், இது வந்து டம்மி பிரைஸ் தான். பர்ச்சேஸ் ஆர்டர்ல கிரியேட் பண்றது தான் வந்து ஃபைனல் பிரைஸ், கன்ஃபார்ம் பிரைஸ். ஸ்டோரி லொகேஷன் என்டர் பண்ணுங்க 000. ஓகே, நெட் வெயிட் கிராஸ் வெயிட் என்டர் பண்ணுங்க 100. இப்போ ஷெட்யூல் லைன்ஸ் போங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டு குவான்டிட்டி 0 காட்டுது. ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ரைஸை வந்து இந்த டேட்டை வந்து காப்பி பண்ணி ஆர்டர் குவான்டிட்டி 10, ரவுண்ட் குவான்டிட்டி 10, கன்ஃபார்ம்டு குவான்டிட்டி 10. சேவ். பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் இது கேட்குது. நான் இதை ஃபர்ஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி ரிமூவ், ஏன்னா கன்ஃபார்ம்டு குவான்டிட்டி இல்லை, அதனால நான் ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிட்டு சேவ். நோ ப்ராப்ளம், சேவ். ஓகே, 14766 அதான் வந்து சேல்ஸ் ஆர்டர் நம்பர். 14766 சேல்ஸ் ஆர்டர் நம்பர். ஸோ இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, போயிட்டு /VA03 போங்க, அதான் வந்து டிஸ்பிளே 14766 போங்க, டிஸ்பிளே சேல்ஸ் ஆர்டர் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க, ஷெட்யூல் லைன்ஸ் போங்க, இதோ இருக்கு பாருங்க பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் PR 100. இதான் வந்து PR 100. இதான் வந்து பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் என்ன 14766, அதான் வந்து சேல்ஸ் ஆர்டர் நம்பர். ஓகே, இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போறேன். இந்த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போறேன். go to ME21N /ME21N. இந்த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போறேன். இங்க போயிட்டு வேரியன்ஸ் போங்க, மை ரெக்வசிஷன், மை பர்ச்சேஸ் ரெக்வசிஷன், one 006963 இதுதான் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். ஓகே, இதை செலக்ட் பண்ணி அடாப்ட். அதுக்கு முன்னாடி வெண்டர் கிரியேட் பண்ணோம், நம்ம ஒரு வெண்டர் கிரியேட் பண்ணிடலாம் 1000 கம்பெனி கோட். go to /NXT01.
purchase purchase organization 1000, account through 0001. Okay, GG Enterprises Private Limited. Entry IN. Account select பண்ணுங்க. Currency IN. T1 vendor number வந்து 101,543. 101,543. Doida. 101,543. Go to /n ME21N. Okay. இப்போ my purchase requisition. இதுதான் 6963. Last 4 digit 6963. அதான். Okay. Select பண்ணி adapt. Purchase organization கேக்குது. மேல போங்க. Header போங்க. Purchase organization 1000. Vendor கேக்குது. 100,101,543. Press enter. Okay. 200 rupees. 1000 rupees வாங்குறோம். 1000 rupees வாங்கி கஸ்டமருக்கு we can save. Storage location enter பண்ணிடுறேன் இங்கே. Storage location ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. Now save. So இதான் வந்து purchase order 45,000 45,000 18794 தான் வந்து purchase order. So இந்த purchase order பேஸ் பண்ணி goods reserve பண்ண போறேன். goods reserve purchase order create பண்ணிட்டேன். இப்போ வந்து goods reserve பண்ணி invoice பண்ண போறேன். vendorக்கு invoice பண்ண போறேன். Okay. Go to Migo /n MI0 goods reserve பண்ண போறேன். Okay, goods receipt purchase order enter பண்ணிட்டேன். press enter. Okay, click பண்ணுங்க. பண்ணிட்டு check and post. Okay, post ஆச்சு. இப்போ invoice பண்ண போறேன் vendorக்கு. Go to MIRO. Okay. Invoice select பண்ணிட்டு purchase order 94 45,001,8794 தான் வந்து purchase order. இத வந்து 0 input tax select பண்ணிக்கிறேன். Date enter பண்ணுங்க. Select date. Press enter. Balance 10,000 rupees. 10,000. 10,000. Baseline date enter பண்ணுங்க.
பேசிக் டேட்டா போங்க, கால்குலேட் டேக்ஸ். நான் 0 டேக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் டேக்ஸ் இது பண்ணலை, கான்ஃபிகர் பண்ணலை. சிமுலேட் அண்ட் போஸ்ட், simulate and post. Okay, now go to /n. இப்போ வந்து டெலிவர் பண்ண போறோம் கஸ்டமருக்கு. அதாவது சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண, இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், MM பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண, பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பேக்ரவுண்டில் கிரியேட் ஆச்சு, PO ரைஸ் பண்ண, அதாவது ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ண, கூட்ஸ் ரிசர்வ் பண்ண, இன்வாய்ஸ் பண்ண, அதாவது MM சைட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டெலிவரி பண்ணி பில் பண்ணோம், அதாவது கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி பில் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து MMBல கூட்ஸ் பார்க்க போறேன். MMBல இன்வென்டரி உள்ள வந்துருச்சான்னு பார்க்க போறேன். 1867 தான் மெட்டீரியல், பிளான்ட் வந்து 1000, ஸ்டோரி லொகேஷன் 0001. எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சேல்ஸ் ஆர்டர் ஸ்டாக்னு இருக்கணும். இது பாருங்க, சேல்ஸ் ஆர்டர் ஸ்டாக் 10 உள்ள வந்துச்சு. இப்போ இதை நான் கஸ்டமருக்கு அனுப்ப போறேன். இந்த 10 பேக் வந்துருங்க. பேக் BL01N 1000, ஷிப்பிங் பாயிண்ட் 1000, டேட் வந்து 15th. சேல்ஸ் ஆர்டர் நம்பர் இதுதான் 14766. ஓகே, பிக்கிங் போங்க. பிக்கிங் இஸ் மேண்டேட்டரி. ஓகே, பிக்கிங் மேண்டேட்டரி. போஸ்ட் குட்ஸ் இஷ்யூ, இங்க வந்து போஸ்ட் குட்ஸ் இஷ்யூ, அங்க வந்து குட்ஸ் ரெசிப்ட், இங்க வந்து இஷ்யூ. ஓகேங்களா, கஸ்டமருக்கு இஷ்யூ பண்றோம். அதாவது ஷிப் டு பார்ட்டி யாரு? ஜான் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, போஸ்ட் குட்ஸ் இஷ்யூ. ஓகே, இப்போ MMBல போய் செக் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் போயிட்டு இருக்கணும், சேல்ஸோட ஸ்டாக் இருக்கக்கூடாது. எக்ஸிக்யூட், ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டைரக்டா பில் பண்ணி கஸ்டமருக்கு பில் அனுப்பிட வேண்டியதான். VF01 பில்லிங். ஓகே, press enter and save. Nothing. இது வந்து டெலிவரி டாக்குமெண்ட் நம்பர். just save. Control S இல்லைன்னா இந்த ஃப்ளாப்பி டிஸ்க். ஓகே, இப்போ பேக் வாங்க. இப்போ டாக்குமெண்ட் ஃப்ளோ பார்க்கணும் அப்படின்னா VA03ல போய் டாக்குமெண்ட் ஃப்ளோ பார்க்கலாம். இங்க போய் டிஸ்ப்ளே டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. 14766 தான் ஆர்டர் நம்பர். பாருங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இது. டெலிவரி பண்ணி, பிக்கிங் பண்ணி, கூட்ஸ் இஷ்யூ பண்ணி, இன்வாய்ஸ் பண்ணணும். இதுதான். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை வச்சு ஹிஸ்டரி நீங்க பார்த்துக்கலாம் பர்ச்சேஸ் ஆர்டர்ல. ஓகேங்களா, நைஸ். ரிப்பீட் அகைன். ஓகே, நான் வந்து சேல்ஸ் ஆர்டர் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ண, ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ண, கஸ்டமருக்கு நான் எவ்வளோ விற்க போறேன்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ண VK11ல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் ஆகும். பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி, கூட்ஸ் ரிசீவ் பண்ணி, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி, போஸ்ட் கூட்ஸ் இஷ்யூ பண்ணி, கஸ்டமர் இன்வாய்ஸ் பண்ணிட்டேன் VF01ல. ஓகே, அதுதான் வந்து இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் ஆர்டர்.